நமது கரத்தில் இருக்கும் வேதாகமத்தில் அருமை ஆண்டவர் 1187 தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்து வைத்துள்ளார். The word of God, the scripture which we have, the Lord has written around 1187 prophecies in the entire Bible. இந்த 1187 தீர்க்க தரிசனங்களில் ஆரம்பம் தீர்க்க தரிசனம் என்ன, முடிவான தீர்க்க தரிசனம் என்ன என்பதையும் அறிவித்து வைத்துள்ளார். Also, he have particularly registered which one is the first and which one is the last to come to pass. ஆரம்ப தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறபடி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று முதல் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. The first prophecy which is mentioned in the scripture is we can found from book of Genesis chapter 3 verse 15. There the Lord has declared, I will make enmity between you and the serpent, and from your seed and to the dragon's seed, and you will bruise his heel and he will crush his head. தீர்க்க தரிசனங்களில் இறுதியான தீர்க்க தரிசனமாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. The last prophecy which needs to be fulfilled is mentioned in book of Matthew chapter 24 and 13 and 14. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். முடிவுபரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று சொல்லுகிறார். But he who endures to the end shall be saved, and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come.